வெல்கம் டு தி செஷன். இந்த செஷனில் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த எலாஸ்டிக் ஐபி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஒவ்வொரு டைமும் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பப்ளிக் IPv4 அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த பப்ளிக் IPv4 அட்ரஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணோம் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை ஆக்சஸ் பண்ணுறதோ எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பப்ளிக் IPv4 அட்ரஸ் தான் யூஸ் பண்ணோம். பட் இந்த ஐபி என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைனமிக் ஐபின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியல் அட்ரஸ் வந்து ஒரு ஐபி வந்து அசைன் பண்ணுது. இந்த கேஸில் வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்னா 3.110.24.15 அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஐபி வந்து அசைன் பண்ணுது. நான் வந்து அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன அப்படின்னா இட் ரிசர்வ்ஸ் அ நியூ ஐபி அட்ரஸ். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியல் டைமில் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த சர்வரில் வந்து என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்எஸ்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பழைய ஐபி என்னது 3.110.24.15 இந்த ஐபி வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஎன்எஸ் ரெக்கார்டில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நான் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா புது ஐபி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அசைன் பண்ணி விட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் எண்ட் யூசர் வந்து இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது இது வந்து ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது இட்ஸ் அ பர்மனன்ட் ஐபி அட்ரஸ். நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஐபி 3.110.24.15 இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இந்த ஐபி வந்து நான் வந்து அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்டில் அன்லெஸ் நான் இந்த ஐபி வந்து என்ன பண்ணுவேன் டெலீட் பண்ணி நான் வந்து என்ன அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா this will be the permanent IP address for this machine. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ஐபியோட யூஸ் கேசஸ் பத்தி பார்க்கலாம். யூஸ் கேசஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதுதான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா we will say consistent access. Okay, so let's see without elastic IP and with elastic IP வந்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு என்னோட வெப் சர்வர் இருக்கு. இந்த வெப் சர்வருக்கு வந்து இனிஷியலாக நான் என்ன ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3.110.24.15 வந்து அசைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அசைன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மிஷினை ரீஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா புது ஐபி வந்து ரிசர்வ் பண்ணிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டிஎன்எஸ்ல ஏற்கனவே வந்து நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன் இந்த ரெக்கார்ட் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா. இப்போ புது ஐபி வந்து வெட்டி நான் என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக நான் போய் சேஞ்ச் பண்ணும். ஒவ்வொரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக சேஞ்ச் பண்ணும். இப்போ எலாஸ்டிக் ஐபி யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபி இஸ் அ பர்மனன்ட் ஐபி. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபி வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நான் அசைன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு டைம் நீ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன மிஷின் வந்து பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த சேம் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெப்சைட். இது வந்து என்ன அப்படின்னா வெப்சைட்டோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் த எலாஸ்டிக் ஐபி. அதே மாதிரி என்ன அப்படின்னா பேஸ்டியன் ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா பப்ளிக்ல வந்து ஒரு மிஷின் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க EC2 இன்ஸ்டன்ஸ். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல லாகின் பண்ணாதான் அங்க இருக்கிற பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற எல்லா EC2 இன்ஸ்டன்ஸும் உங்களால வந்து என்ன பண்ண ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஐபி சேஞ்ச் ஆனிச்சு வந்து என்ன ஒவ்வொரு டைமும் கன்சோல்ல போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புது ஐபி வந்து எடுத்து லாகின் பண்ணும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will use a static IP, that is nothing but உங்களோட எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். ஃபெயிலோர் ரெசிலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ நார்மலாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன். என்னோட வெப்சைட் வந்து அதில் ரன் ஆகிட்டு இருக்கு, இல்லை என்னோட அப்ளிகேஷன் வந்து அதில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த மிஷினுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நான் ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து அசைன் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் சம் டைம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசனால என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் EC2A அப்படிங்கிற EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதனால என்ன இமீடியட்டா என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் ஒரு பேக்கப் சர்வர் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கிரியேட் பண்றேன் நான். அந்த பேக்கப் சர்வர்ல இதுக்கு முன்னாடி EC2-A இன்ஸ்டன்ஸ்ல வந்து என்னென்ன ரன் ஆனிச்சோ அதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கேயும் டிப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஒரு பேக்கப் வந்து ரெடி பண்ணிடுறேன் நான். எப்போ வந்து ஆக்சுவலாக ஃபெயில் ஆயிடுச்சோ இப்போ என்ன பண்ண முடியாது டிஎன்எஸ் மூலயமா என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த வெப்சைட் என்னென்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஎன்எஸ்ல எந்த சேஞ்சும் மேக் பண்ணாம
ஏற்கனவே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஏக்கு வந்து அசைன் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? இங்க வந்து டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இந்த எலாஸ்டிக் ஐபியை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஈஸி டு ஐஃபன் பி அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசைன் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எந்த டிஎன்எஸ் சேஞ்சும் வந்து என்ன பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் வித் எலாஸ்டிக் ஐபிஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து அலோகேட் பண்ணோம். ஸோ அந்த அலோகேட் பண்ண எலாஸ்டிக் ஐபி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசோசியேட் பண்ணுறோம். எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த கோர் ஆர்கிடெக்சரல் ரூல்ஸ் அண்ட் தென் ரைட் என்ன அப்படின்னா இந்த ஏடபிள்யூஎஸ் பில்டிங் வந்து இந்த எலாஸ்டிக் ஐபிக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது என்ன? எலாஸ்டிக் ஐபி இஸ் நத்திங் பட் இட்ஸ் a ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். இது என்ன அப்படின்னா இட்ஸ் a ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி. இது வந்து என்ன ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐபி வந்து சேஞ்ச் ஆகாது. அண்ட் தென் திஸ் ஐபி வில் பி ரீஅசைனபிள். ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல வந்து டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு புது EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அசோசியேட் பண்ணோம். அதுவும் அகைன் ரைட் ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஸோ ஒன் அதர் திங் இஸ் இட் இஸ் ரீஜியன் ஸ்பெசிஃபிக். நீங்க வந்து என்ன வந்து யூஎஸ் ஈஸ்ட் ஒன்ல வந்து எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணிடுறேன். எனக்கு அந்த ரீஜியனுக்குள்ள மட்டும்தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு ரீஜியனுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபி ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ரைட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பில்லிங். பில்லிங் வந்து என்ன அப்படின்னா இது யூஸ்வலா ரைட் நீங்க யூஸ் பண்ணும்போது AWS இஸ் நாட் சார்ஜிங் எனிதிங். ரைட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்க வந்து எலாஸ்டிக் ஐபி வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க அசைன் பண்ணிட்டு ஓகே ரன்னிங் இன்ஸ்டன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன அப்படின்னா AWS வந்து எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதே ஐபியை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்டு இன்ஸ்டன்சஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ண அப்படின்னா அசைன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே ஃபார் தட்.